ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்ஜி கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து அதை இதில் நல்லா சேர்த்து பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இந்த வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் 3 முட்டை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 முட்டை இதில் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இந்த இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இல்லை, நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடி பிடிக்காத மாதிரி நல்லா இதை வதக்கி விட்டீங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கி வரும். இந்த எக்கெல்லாம் தனித்தனியாக நல்லா சூப்பராக பொரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். பாருங்கள், எக் நல்லா தனித்தனியாக பிரியுது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஒரு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 1 ஸ்பூன் மிளகுத்தூளை இதில் நல்லா சேர்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் காரமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு எக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு வெள்ளை பூண்டை சின்னதாக 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, 1 மட்டும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 5 கூட எடுத்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கு அடுத்தது பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பீன்ஸ் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நரிச்சுன்னு இருக்கும். அதனால சின்ன சின்னதாக எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஒரு குடமிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், குடமிளகாய் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எடுத்துங்க, ஒரு 1/4. அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த காய்கறிகள் இதுக்கு எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்கணும், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ இதை நம்ம நல்லா எண்ணெயிலேயே ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். இல்லை அப்படின்னா அது வந்து வேகாது. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நீங்கள் அதை நல்லா எண்ணெயிலே ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணுங்க. இது வந்து நல்லா சுருண்டு வதங்கி வர அளவுக்கு நீங்கள் வதக்கணும். பாருங்கள், ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அது நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் லைட்டாக, இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது கூட தக்காளி சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸ், இல்லை 2 மிக்ஸான சாஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க, அந்த புளிப்பு சுவை கிடைக்கும் உங்களுக்கு. நான் தக்காளியும் சில்லி சாஸும் சேர்ந்து எடுத்துருக்கிறேன், அந்த சாஸ் எடுத்திருக்கேன் நான். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே. இப்போ இதை நான் வந்து 90% வேக வச்சு எடுத்திருக்கேன், அதாவது ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுருக்கேன் ரைஸை. இப்போ அதை நல்லா இந்த மாதிரி இதை கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ரைஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கிளறமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மசாலாஸ் எல்லாம் இதில் ஆட் ஆகும். இந்த வெஜிடபிள்ஸோட இதெல்லாம் வந்து இதில் நல்லா கலந்து வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் கரெக்டாக பிடிச்சி கரெக்டானதுக்கு வரும். இப்போ வந்து ரைஸ் வந்து நம்ம உடையாமல் பார்த்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் நல்லா மிளகுத்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. இப்போ மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டாச்சு. இப்போ நீங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கிற இந்த முட்டைகளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டாக நான் தக்காளி சாஸ் எடுத்துக்கிறேன்.
ஃபஸ்ட்டு சில்லி சாஸ் சேர்த்தோம் நம்ம. இப்போ நம்ம தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாசனையாகவும் புளிப்பாகவும் இருக்கிறதுக்காக. பாருங்க, நல்லா இதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி.